இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எப்படி மேப்பிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா புல் பேக்கு கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி இன்டியூஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறது, இந்த ரெண்டையுமே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்க. அதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேனே. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்படி புல் பேக் கொடுத்து போகுது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணோன்னா, ரீசெண்டாக இருக்கிற புல் பேக்கோட லோவை ப்ரைஸ் பிரேக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இன்டியூஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு இப்படி தான் பிரேக் பண்ணி போகும். இப்போ இன்டியூஸ்மெண்ட் ஆனதுக்கு பிறகு இது வந்து இன்டியூஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஹையை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அது எப்படின்னா, ப்ரைஸ் வந்து இப்படி புல்பேக் கொடுத்து போகுது. இப்போ ரீசெண்டாக இருக்கிற புல்பேக்கோட லோவை ப்ரைஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம இன்டியூஸ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். இன்டியூஸ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இன்டியூஸ்மெண்ட் நடந்ததுக்கு மேலே இருக்கிற ஹை தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரோட ஹை. இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரோட ஹை. இப்போ மார்க்கெட் அடுத்து என்ன பண்ணும், இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு இங்கேருந்து இப்படி ட்ராவல் ஆகி இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்கும். இப்படி க்ளோஸ் வச்சதுன்னா இதைத்தான் நம்ம வந்து பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். பிஓஎஸ் மீன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது இந்த பிஓஎஸ்க்கு என்ன அர்த்தம்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இப்போ தான் ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்ட்ரக்சர். அடுத்து மறுபடியும் ப்ரைஸ் என்ன பண்ணும், அகைன் மறுபடியும் ரீசெண்டாக இருக்கிற புல்பேக்கோட லோவை எடுத்ததுன்னா இது இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போயிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணால் இது ஒரு வேலிடான ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ். இது இன்டியூஸ்மெண்ட். இதில் என்னென்னா, இப்போ புல்பேக் கொடுத்து போயிட்டு ரீசெண்டாக இருக்கிற புல்பேக்கோட லோவர் ப்ரைஸ் பிரேக் பண்ணால் இது நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரோட ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகும். இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சரோட ஹை. ஒரு ஸ்ட்ரக்சரோட ஹை கன்ஃபார்ம் ஆகும். கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு ப்ரைஸ் வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு அந்த ஹையை போயிட்டு பிரேக் பண்ணுச்சுன்னா அதை தான் பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். பிஓஎஸ் நடந்துருச்சுன்னா அடுத்த ஸ்ட்ரக்சரோட லோ இதுதான். ப்ரைஸ் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் புல்லிஷ் தான். அடுத்த ஸ்ட்ரக்சரில் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணி கேண்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுனா தான் இது வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. இப்போ கரண்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சரோட லோ இதுதான். இப்போ கரண்ட் லோன்னா இதுதான். இந்த லோவை ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா அதை நாம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம்.
இப்போ இப்படி இருக்கிற ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் பண்ணிவிட்டு கரண்டாக இருக்கிற புல் பேக்கோட லோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட் ஆக்ட் ஆகிடும். மறுபடியும் ப்ரைஸ் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து புல்லிஷ் ஆக முடியும், இங்கேருந்து அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்து இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருவோம். ஏற்கனவே உள்ள ஸ்ட்ரக்சரோட லோவை வந்து ப்ரைஸ் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருவோம். இதை தான் நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்லுவோம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ ஏற்கனவே ப்ரைஸ் வந்து இன்டியூஸ்மெண்ட் கொடுத்து புல்லிஷில் போயிட்டு இருந்தால் இப்போ வந்து ப்ரைஸ் வந்து பேரிஷ்க்கு மாற்றான்னு அர்த்தம். பேரிஷ்க்கு மாற்றானா நம்ம அடுத்தது வந்து செல் சைடு நிற்கணும். இப்போ கரண்ட் ரீசெண்டாக இருக்கிற புல்பேக் இது. இப்போ இந்த புல்பேக்கோட ஹையை எடுத்தான்னா இது வந்து இன்டியூஸ்மெண்ட் ஆகிடும், இது பியரிஷ். இப்போ இந்த இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு வேலிடான பிவாய்ஸ். இப்போ கரண்டான ஸ்ட்ரக்சருக்கு உள்ளது. இப்போ இது வந்து பியரிஷுக்கு மாறிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான அர்த்தம் என்னென்னா, புல்லிஷ்லேருந்து பியரிஷுக்கு மார்க்கெட் மாறுன்னு அர்த்தம். அதே ப்ரைஸ் வந்து பியரிஷில் போயிட்டு இருந்ததுன்னா அது வந்து புல்லிஷ்க்கு மாறுன்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுதுன்னு அர்த்தம், அதுக்கு ஸ்ட்ரக்சர் மாறுதுன்னு அர்த்தம். இப்படியே தான் மார்க்கெட் வந்து மாறிட்டே போயிட்டுருக்கும். இப்போ ரீசெண்டாக இருக்கிற புல் பேக் இதோட ஹையை இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா இது ஒரு பிவாய்ஸ். இப்போ கரண்டாக இருக்கிற இது இன்டியூஸ்மெண்ட்டு, இது பிஓஎஸ். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட ஹை தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இருக்க போகுது. இந்த ஹையை தாண்டி ப்ரைஸ் பிரேக் வச்சுட்டுனா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் ப்ரைஸ் வந்து பியரிஷில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். சிம்பிளாக மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ப்ரைஸ் வந்து இப்படி புல்பேக் கொடுத்து போகுது. இப்போ ரீசெண்டாக இருக்கிற புல்பேக்கோட லோ தான் இன்டியூஸ்மெண்ட்டு. இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டு. இன்டியூஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஹையை கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதுதான் ஸ்ட்ரக்சரோட ஹை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து ப்ரைஸ் வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து இப்படி புல்பேக் கொடுத்து போயிட்டு இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சிச்சுன்னா இதை வந்து நம்ம பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ தான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்டியூஸ்மெண்ட் எடுத்து அந்த ஹையை ப்ரைஸ் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்ட்ரக்சர். இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு லோ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரோட லோ. இப்போது மறுபடியும் ப்ரைஸ் என்ன பண்ணுவோம், புல்பேக் இந்த ரோவில் இப்போ கரண்டாக இருக்கிற ரோ வந்து இது இந்த ரோ. இப்போ கரண்டாக இருக்கிறது இந்த ரோவில் ரீசெண்டாக இருக்கிற புல்பேக் எதுன்னு பார்த்துட்டு, இப்போ ரீசெண்டாக இருக்கிற புல்பேக் இதை வந்து இந்த புல்பேக்கோட லோவை ப்ரைஸ் பிரேக் இங்கேருந்து பிரேக் பண்ணுதுன்னா இதை தான் இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது இன்டியூஸ்மெண்ட் ஆகிடும். இன்டியூஸ்மெண்ட் ஆகிட்டு ப்ரைஸ் இங்கேருந்து போயிட்டு இன்டியூஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஹை கன்ஃபார்ம் ஆகும். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சரோட ஹை, கரண்ட் ஸ்ட்ரக்சரோட ஹை. இந்த ஹையை போயிட்டு ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா இது வந்து பிஓஎஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது இந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுவே அதை பிரேக் பண்ண முடியாமல் ஏற்கனவே ஒரு ஃபார்ம் பண்ண ஸ்ட்ரக்சரோட லோவை ப்ரைஸ் பிரேக் பண்ணிச்சின்னா இதை தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்போ ப்ரைஸ் என்ன ஆச்சு, புல்லிஷில் போய்கிட்டு இருந்தது, இப்போ பேரிஷ்க்கு மாறிட்டு நம்ம பேரிஷ் சைடு மாறிடணும். இப்போ ரீசெண்டாக இருக்கிற புல்பேக்கோட ஹை இது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம்
இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ரோவை தான் நம்ம பார்க்கணும், அதில் உள்ள புல் பேக்கை தான் பார்க்கணும். இந்த ரோவில் உள்ள புல் பேக்கை தான் நம்ம பார்க்கணும். கரண்டாக இருக்கிறது இன்டியூஸ்மெண்ட். இந்த இன்டியூஸ்மெண்ட்டில் ப்ரைஸ் பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கீழே பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே லோ கன்ஃபார்ம் ஆகிடும். இன்டியூஸ்மெண்ட் ஆனதுக்கு இது இன்டியூஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் லோ கன்ஃபார்ம் ஆகிடும். இது இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த லோ கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த லோவை ப்ரைஸ் பிரேக் பண்ணால் இது ஒரு வேலையான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது பியரிஷுக்கு சொல்கிறேன். புல்லிஷுக்குன்னா உங்களுக்கு அப்படியே மாறும். ஃபஸ்ட்டு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஹை கன்ஃபார்ம் ஆகும் புல்லிஷில். அதே பியரிஷில் இன்டியூஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் லோ கன்ஃபார்ம் ஆகும். லோ கன்ஃபார்ம் ஆனதுக்கு அந்த லோ ப்ரைஸ் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சதுக்கப்புறம் தான் இங்கே ஹை கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. இந்த ஸ்ட்ரக்சரோட ஹையை ப்ரைஸ் பிரேக் பண்ணிட்டுன்னா போயிட்டு பிரேக் பண்ணிட்டா இது ப்ரைஸ் அடுத்து புல்லிஷ்க்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான்.